ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு பொட்டேட்டோ லேபுடைய 7th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக வரப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹார்ட் பீட் அதிகமாகுது. அப்படியே நின்றுட்டு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு குடு குடுன்னு ஹீரோயின் ஓட ஆரம்பிச்சிடுறா. வீட்டில் போயிட்டு ஹோஜி கிட்ட கேட்குறா, அடியே லைனை கிராஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட கேட்டா என்னடி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்போ ஓஜி சொல்றா, இது மாதிரி ஒன்றும் இல்லடி, அவன் வந்து அவ கூட ஒன்றா இருக்கு, அதுதான் அதுக்கான மீனிங் டி, அதுக்கு வேலை வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட என்ன எதிர்பார்க்க போறான், அதுதான் அதுக்கான அர்த்தமே அப்படின்ற மாதிரி இங்க ஓஜி சொல்றா. ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு, இந்த அர்த்தத்திலே நம்ம கிட்ட கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் ஹீரோ வீட்ல ஒரு நிமிஷம் உள்ளவா, நீ என்ன அர்த்தத்துல இது மாதிரி கேட்டுட்டு இருக்க, உன்னைய வந்து நான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணிட்டேன்றதுக்காக நீ வந்து என் கூட ஸ்லீப் பண்ணலாம்னு சொல்லி நடக்கிறது ரொம்ப தப்பு, நான் இதுக்கு ஒத்துக்கிறவே மாட்டேன், நீ எதுக்கு இந்த இன்டென்ஷன்ல என்கிட்ட கேட்ட. ஹீரோ சொல்றான், இந்த பாரு நான் அந்த அர்த்தத்துல கேட்கல, ஒருவேளை அதை மீன் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்றப்போ, அப்படின்னா நீ வேற என்ன அர்த்தத்துல நீ என்னத்தை கேட்டு தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லப்பா சின்ன வயசுல நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து எங்க அம்மா என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க, அதோட நான் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன், அதுக்கப்புறம் என்னை வந்து அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க, அங்க அவங்களுக்காக நான் வந்து சேவை பண்றதுக்காகவே வளர்ந்துட்டேன், அதனால ஃபீலிங்ஸ் தான் எனக்கு என்னன்னே தெரியல, ஒருவேளை நான் லைனை கிராஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை தப்பா இருந்தா நீ மன்னிச்சுக்கோமா, அந்த இன்டென்ஷன்ல நான் சொல்ல கிடையாது, உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, உன்னையும் நான் லவ் பண்றேன், அதுதான் நான் அப்படி சொல்லிட்டேன், எப்பயுமே என் வேலையில நான் பர்ஃபெக்டா இருப்பேன், என் வேலையவே மறந்து போற அளவுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ இங்க ஹீரோயின் கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. என்னால நீ வந்து வேலையை மறந்துட்டியா, அப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது, உன் வேலையில நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நீ டேட்டிங் பண்ண நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இங்க ஹீரோயின் சொல்றா, நான் ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு என்னுடைய கொலீக்ஸ்டெல்லாம் நான் சொல்லிட்டேன், அப்படியே நான் பண்ணுனா என் பேரை வந்து நாயின்னு சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன், நான் எப்பட்றா இப்படி பண்ணுவேன், ஒருவேளை இந்த வேலையை விட்டு நீ தூக்குனதுக்கு அப்புறம் நான் வந்து உன் நெய்பரா இருப்பேன், அப்ப வேணா நம்ம டேட்டிங் பண்ணலாம், இப்போ நான் டேட்டிங் பண்ண ஒத்துக்க மாட்டேன், ஆஃபீஸ் விஷயமும் நம்மளுடைய பர்சனல் விஷயமும் ரெண்டுமே கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஷேக்கன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு கை கொடுக்குறப்போ இங்கே ஹீரோக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் வருது, ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரியாக உடம்பெல்லாம் நடுங்குது, இது என்னடான்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஹீரோவுக்கு வந்து இங்கே ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாகுது, ஹீரோயினுக்கு அதிகமான மாதிரியே. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஷேக்கான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன சும்மா ஸ்கின்னு தானே ஒட்டுச்சு, இதுக்கெல்லாம் வந்து நீ ரொம்ப வந்து பயப்பட தேவையில்ல, அங்கே பாரு வீட்டில் யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குட்டு குட்டுன்னு ஓடிடுறா. அவளுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ திரும்பி பார்க்குறப்ப ஹீரோயின் போயிடுறா. இது கேலண்டரில் இது வரைக்கும் வந்து ஹீரோவை பற்றி தப்பு தப்பாக எழுதி வச்சிருப்பா, அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு இன்னைக்கு ஃப்ளவர் வந்து போட்டு வைக்கிறா, இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கனால. இங்கே ஓஜி இப்போ தான் யோசிக்கிறா, யார் இவகிட்ட லைன் கிராஸ் பண்ண போறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பேய் மாதிரி ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியாக போயிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே பயந்து போக, இதை மாதிரி யாரடி உங்ககிட்ட லைனை கிராஸ் பண்ண போறா, உண்மையை சொல்லிடி அப்படின்னு சொல்றப்போ சோதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா, அவனை மட்டும் தயவு செய்து நீ வந்து லவ் பண்ணாத, இதை மாதிரி நிப்பாட்டு, அவன் உனக்கு செட் ஆக மாட்டான், ரிச்சான பசங்க எப்பயுமே வந்து பிரேக்கப் தான் பண்ணுவாங்க, போன தடவை உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்றப்போ ஹீரோயின் சொல்றா, அடியே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சது நீ தானடி அப்படின்னு சொல்றப்போ, ஆமா உனக்கு அவனை பிடிக்கல அதனால வந்து நான் சொன்னேன், ஏன்னா வந்து 2 பேருக்கு ரொமான்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, இப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல, அதெல்லாம் செட் ஆகாது, தயவு செய்து அவனை பிரேக்கப் பண்ணிடு, நீ ஒருவேளை அவனோட மிங்கலாலாம் நினைச்சு அவனை அடிச்சே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகாதடி, விடுடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூல் பண்ணிட்டு இருக்கா. காலையில் ஆனோடனே ஓஜி வந்து நம்ம ஹீரோ வந்து பொழந்துடுவேன் வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு கும்ஃபு கராத்தேலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப பயந்து பயந்து போயிட்டு இருக்கான். அப்படியே ஆஃபீஸ்க்கு போனால் நம்ம எல்லாரும் கும்பலாக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னன்னு கேட்டால் நாங்கள் பழைய நியூஸ் வாசிச்சுட்டு இருக்கோம்னு போய் சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு தான் லவ் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. பூ வந்து சொல்கிறாரு, நேற்று போய் மேரோவோட ரிப்போர்ட் கொடுத்தியே, இப்போ கேட்டுட்டு வா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயின் வந்து ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணதுனால அப்படியே வெக்கத்தில் உறைஞ்சு போயிருக்கா, எப்படிடா உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோ வந்து என்னை பார்க்க தானே வந்த உள்ளவான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டு இது மாதிரி மேரோவுடைய ரிப்போர்ட் கொடுத்தனே நீங்கள் ரீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், எனக்கு வந்து டைம் கிடைக்கலாமா ரீட் பண்ண, சீக்கிரம் நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, சீக்கிரம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி எங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கொடுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறப்போ, கண்டிப்பாக வந்து மேரோ நல்லா இருக்கும் நம்புங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இவன் வந்து இந்த மாஷா பற்றி நிறைய அந்த பொட்டேட்டோ பற்றி சொல்கிறான். அப்படியே உங்களுக்குள்ள ஒரு குட்டி ஃபைட் போகுது. ஹீரோ கேட்குறான், எதுக்காக இந்த கான்வர்சேஷன் ஆட முடிச்சு நம்மளுக்குள்ள சண்டையை நீ உருவாக்கின அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆஃபீஸ் ஒர்க் வந்து பர்சனல் ஒர்க்கை பாதிக்காது, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு கோவமாக போயிட்டு, அவர் இன்னும் ரிப்போர்ட்டை படிக்கலையா அப்படின்னு எல்லாருக்கிட்டும் சொல்கிறப்போ, ஏதோ இவங்களுக்குள்ள சண்டை போல இருக்கு, சரி விடுங்க, லவ்வர்ஸ்னா அப்படி தான் சண்டை போடுவாங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ கிளம்பி போகிறப்போ ஹீரோயின் ரொம்ப கோவமா இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆஃபீஸ் ரூமை எட்டி பார்க்குறான். இது மாதிரி ஹீரோயின் அங்கே உட்காந்துருக்கலான்னு பார்த்தா ஹீரோயின் இல்லை, கரெக்டாக வந்து மற்ற எல்லாருமே வந்துடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ ஏதோ அங்கே நோட்டீஸ் படிக்கிற மாதிரி நின்று படிச்சிட்டு இருக்கான். அவன் போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான், எங்கடா போனா எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ ஒரு ரூமுக்கு போகிறான். அங்கே நிறைய பேப்பர் பிரிண்ட் ஆகி வருது, அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோயின் வந்து மார்ஷா பொட்டேட்டோ பற்றி நிறையா ரீட் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோ
கிட்ட சொல்றா. ஹீரோ சொல்றான், "இதெல்லாம் உன்கிட்ட நான் எதிர்பார்க்கல. 2 பேரும் வந்து டேட்டிங் போலாம் வர்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இங்க ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயி பார்க்குறா. அப்படியே இவங்க 2 பேரும் கார்ல ஏறி போறப்போ, மேலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. "பாத்தியா? அப்பள தான் சண்டை போட்டாங்க. இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதான் லவ்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் ரொம்ப அமைதியா வரா. "என்ன உன் பிரச்சனை? பொட்டேட்டோவ பத்தி யோசிச்சுட்டு வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறப்போ, ஆமான்ற மாரி ஹீரோயின் சொல்றா. "எவ்ளோ தைரியம் தான் எங்க பேபியா நாங்க வளர்த்தா எங்களோட மேரோவ வந்து நீங்க வேணான்னு சொல்லியிருப்பீங்க." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ கார நிப்பாட்டிட்டு சொல்றான், "மன்னிச்சிடுமா, தெரியாம நான் அப்படி சொல்லிட்டேன். உன் பொட்டேட்டோ ரொம்ப கிரேட்." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "சாரி, நான் ஆஃபீஸ் ஒர்க்கையும், பர்சனல் ஒர்க்கையும் கலந்துட்டேன். மன்னிச்சிடுங்க. நம்ம டேட்டிங்கே நான் கெடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டல்லா கார விட்டு இறங்கி போறா. "இங்க என் பின்னாடி வராதீங்க. இன்னைக்கு டேட்டிங்கே நான் கெடுத்துட்டேன். நீங்க தயவு செய்து போங்க. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்றப்போ, "எதுக்காக நீ இப்படி யோசிக்கிற? ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஹாஸ்பிட்டல்ல பார்த்த இல்லையா? அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டிங். நம்ம கிஸ் பண்ணது செகண்ட் டேட்டிங். இத மாரி வச்சுக்கலாம்னு." சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "எப்பயுமே இது மாரி நல்லா பார்த்துக்கிறியா நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "கண்டிப்பா என் வாழ்நாள் ஃபுல்லா பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றப்போ, அங்க பிரைட்டா லைட்லாம் எரியுது. அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமா வந்து நடந்து அப்படியே போறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், "இது மாரி நான் வந்து மேரோவே வந்து சூஸ் பண்ணலான்னு இருக்கேன், பொட்டேட்டோ சிப்ஸுக்கு." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "நீ எதுக்காக வந்து இப்படி வந்து சூஸ் பண்ற? என்ன ரீசன்?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "என் லவருக்கு பிடிச்சிருக்கு அதனால தான்னு." அவன் சொல்றான். "இது மாரி நீ வேலை விஷயத்துல உன் லவருக்காகலாம் பார்க்கக்கூடாதுன்னு." சொல்றப்போ, "என் லவருக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா?" அப்படின்னு சொல்றப்போ 2 பேரும் சிரிச்சுட்டு போறாங்க. ஹீரோயின் சொல்றா, "வாயேன், நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்றா. அந்த இடத்துல பார்த்தா, இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க ரொமான்டிக்கா. அப்படியே ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் சத்தம் கேட்கறத கேட்டு, அப்படியே இவங்க திரும்பி பார்த்தா அவங்க வந்துட்டு இருக்காங்க. "ஐய்யய்யோ! இவங்க வேற வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்க ஹீரோ வந்து சொல்றான், "பரவாயில்லையே, எனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கறதுக்கு நீ அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கியே." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ சர்ப்ரைஸ் ஆயிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் வந்து, "அதெல்லாம் நான் இத பண்ணல." அப்படின்னு சொல்ல வரா. ஆனா அவ சொல்லல. இங்க வேற யாரோ இந்த பிளேஸ யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னோட பிளேஸ. இவ அவள்து போல இருக்கு அந்த பிளேஸு. அப்படியே போறப்ப இங்க ஒரு கங்ராச்சுலேஷன் ஒரு கிரீட்டிங் கார்ட் இருக்கு. எனக்காக அவ ஃபர்ஸ்ட் டைம் குடுத்த கார்ட். இத நான் பத்திரமா வச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ நெனச்சிட்டு இருக்கான். அப்படியே அந்த கார்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு ரீட் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு ரீட் பண்ண வேர்க்குது. அது ரொம்ப ரொமான்டிக்கா ஓவரா இருக்கு. அத பார்த்து ஹீரோ பதறி போய், "அம்மா, இந்த கார்ட நீயே வச்சுக்கோம்மா தாயே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். நாளைக்கு மீட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இடத்த விட்டே ஓடிர்றான். அப்படி என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. அப்படியே அவ எடுத்து படிச்சா அது ரொம்ப வல்காரா இருக்கு. அப்படியே ஹீரோயின், "ஐயோ கருமமே! இத படிச்சுட்டு அவ என்னைய பத்தி என்ன நெனச்சா?" அப்படின்னு சொல்றப்போ, இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. கீ கேட்குறான், "என்னத்தடி அப்படி எழுதி தொலைச்ச?" அப்படின்னு கேட்டா, அவ சொல்றத பார்த்து கீக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அப்படி என்னத்த எழுதுனாங்கன்னு தெரியல. அப்படியே இங்க லீ வந்து பின்சியாங் வந்து வந்துட்டாரு. இத மாரி பார்க் கிட்ட சொல்றாரு. "இத மாரி நீ வந்து ஸ்பையா அங்க வந்து ஒர்க் பண்ணுன்னு." சொல்றாப்ல பார்க்கு. அப்படியே போய் அவரோட பழைய பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஹீரோயின் ஏதோ கார்டு ஒண்ணு கிஃப்ட் குடுத்துருக்கா. அதுக்கு பின்னாடி, "என்னோட பார்க்குக்கு எப்பயுமே லக்கியா இருக்கணும். லக்கி சார்மா இருக்கணும் அவன்." அப்படின்ற மாரி விஷ் பண்ணியிருப்பா. அப்படியே வந்து அந்த லக்கியான அந்த இலைய வந்து எடுத்து, "நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு." சொல்றப்போ, பார்க்கு, "இவ்ளோ பெரிய இலைய நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு?" சொல்லிட்டு அப்படியே அவங்க லவ் பண்ண சீன் எல்லாம் கொஞ்சம் காட்டுறாங்க. காலையில நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோயின் வந்து கத்துறா, "டேய், நேத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள நீ ஓடி போயிட்ட. நீ நினைக்கிற மாரி தப்பா நான் அதுல எதுவுமே எழுதலடா. ஆல்ரெடி இங்க யாரோ இருந்திருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. அது மாரி நான் இத மாரி வல்காராலாம் எழுத மாட்டேன். என்ன புரிஞ்சுக்கோ. என்ன தப்பா நினைச்சுக்காத ப்ளீஸ்." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கப்போ, "தயவு செய்து அமைதியா இரு. எதுவும் பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிக்னல் காமிக்கிறப்போ, கரெக்ட்டா அங்க வேலை செய்ற அந்த ஒர்க்கர் குண்டு லேடி வராங்க. ஹீரோயின் இத பார்த்து பதறி போறாங்க. 2 பேரும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி குடுத்துட்டு, "நாங்க ஏதோ தெரியாம அங்க பேசிட்டு இருந்தோம். நீங்க அதெல்லாம் கேட்டுட்டீங்க. யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஞ்சுறா. "சரி, நான் சொல்ல மாட்டேன். என்னோட கொலீக்ஸ்க்கும் இத மாரி வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி குடுங்க." அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்க. ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அவங்களுக்கு குடுக்கையில, இங்க ஹீரோயினுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு கால் வருது. "என்ன, உனக்கும் ஷோக்கும் எப்ப கல்யாணம்?" அப்படின்னு சொன்னோனே ஹீரோயின், "ஜோலி முடிஞ்சுச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறா. அவங்க கொலீக்ஸ் மொத்த பேரும் கண்டுக்கிறாம அப்படியே இருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. "ஏய், நான் சொல்றத கேளுங்க. ரூமர்ஸ் தப்பு தப்பா பரவிருச்சு. உண்மை கிடையாது." அப்படின்னு சொல்றப்போ, "டாக் கெமிஞ்சி." அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. நாயின்னு சொல்லிட்டு ஹீரோயின. ஐயோ! ஒரே அவமானமா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே வந்து நம்ம லீ வந்து ஹீரோ கிட்ட காமிக்கிறான். "இங்க பாருங்க, உங்களுக்கு அசிஸ்டன்ட்டா வந்து பார்க் என்னைய இங்க வந்து அனுப்பி வச்சிருக்காரு." அப்படின்னு சொன்னோனே ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயி, நம்மள பார்க்குக்கு கால் பண்ணி, "எதுக்குடா அவன அனுப்பி வச்சேன்னு?" கேட்டா, "உனக்கு ஒரு ப்ரெஷர் ரொம்ப இருக்குல்ல, அவன வச்சுக்கோ." அப்படின்ற மாரி இங்க சொல்லிட்டு காவால வச்சிடுறான். ஹீரோயின் சாப்பிட போய் உட்காந்துருக்கா. அப்போ ஒரு டேபிள் காலியா இருக்கு. "இது மாரி உன் பாய் ஃப்ரெண்ட இங்க வந்து உட்கார சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பையன் சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒண்ணும் என் ஃபியான்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றப்ப, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல உட்கார்றா. இது மாரி ஹீரோயின் சொல்றா, "ஏன் உனக்கு வேற இடமே இல்லையா?" அப்படின்னு சொல்றப்ப, "நான் ஒரு சிஇஓ, எதுக்காக உன் கூட உட்காரக்கூடாது? நம்ம ரிலேஷன்ஷிப் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல." அப்படின்னு சொல்றப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம லீ வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். இதுக்கு தான் இவன் வந்திருப்பான் போல இருக்கு. அப்படியே ரூமர்ஸ் எல்லாம் பரவி வீடு வரைக்கும் போயிருச்சு. தம்பிக்காரன் அக்காவ பார்த்து நினைச்சிட்டு இருக்கான். "என்ன, நீ அவன லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ, இங்க ஓஜி வந்து சொல்லிட்டு இருக்கா, "சும்மா விடக்கூடாதுடா. இது மாரி ரிச் பாய்ஸ் வந்து உன் அக்காவ ஏமாத்திருவாங்க. முன்னாடி பார்க்கோட அவளுக்கு என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கான்னு?" சொல்றப்போ, இன்னைக்கு அவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து, "இங்க உட்காருங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, "எங்க அக்காவ லவ் பண்ணிட்டு பாதியிலே விட்டுட்டு போலான்னு நினைச்சேன். உன்னை கைமா பண்ணிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான் பயங்கரமா கோவமா. டக்குன்னு அவனுக்கு ஒரு கால் வந்துடுது. இத மாரி பயங்கரமான பல்க்கான ஆர்டர்ஸ் வந்திருக்கு அவனுக்கு, ஜூஸ் ஆர்டர்ஸ். அதெல்லாம் வந்து அவன் போடையில நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்து சில
சில பிஸ்கெட்ஸ்க்குலாம் ரேட் போடாமல் இருக்குது, ரேட் எவ்வளோடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறப்போ, ரேட்டெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு இவன் சில்லியாக சொல்கிறப்போ ஹீரோ அப்படியே பயங்கரமாக முறைக்கிறான், நீலாம் கடை வச்சு நடத்த லாய்க்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கீக்கு என்னாச்சுன்னு தெரில, வீட்டுக்கு வந்தோடனே அக்காவையும் ஓஜியும் உட்கார வச்சு, இதை மாதிரி வந்து நீங்கள் ரெண்ட் கொடுத்து தான் இந்த வீட்டில் இருக்கணும், இனிமேல் ஓசிலலாம் இருக்க முடியாது, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும், இல்லைனா கதவு திறந்துருக்கு, தயவு செய்து 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்கிறப்போ, சொந்த அக்கா கிட்டேயே பணம் கேட்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. இவனுக்கு யார் இவ்வளோ பிரைட்டான ஐடியா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ, இதெல்லாம் வந்து ஹீரோ தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு இவங்க 2 பேருக்கு டவுட் வந்துடுது. அதுக்கப்புறம் டேரக்டாக ஹீரோ வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு, என் தம்பி என்ன சொல்லி குழப்பின, சொந்த அக்கா கிட்டே ரெண்ட் கட்டிட்டு இருக்கான் பைத்தியக்காரன், அதையும் சொல்லி என் தம்பியை கெடுத்து வச்சுட்டேன்னு சொல்கிறப்போ, நான் ஃபைனான்ஸ் பற்றி தான் சொல்லி கொடுத்தேன், இது ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அட்வைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் பிஸியாக இருக்கணும், நான் 1க்கு 2 வேலைக்கு போனால் அவனுக்கு பே பண்ணணும், உன்னோட நான் டேட்டிங் பண்ணக்கூடாது, உன்னோட வந்து நான் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன், நான் பிஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ எப்பவுமே நினச்சி அப்படி பண்ணுறேன்னு சொல்கிறப்போ, ஓஜி வந்து எந்த பிரச்சனைக்கு வந்து என்னத்தை பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஹீரோயின் என் மூஞ்சில முழிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்கே வந்து நம்மளோட கீ என்ன பண்ணுறான்னா, ஓஜி ரூமில் ஓஜிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்ததுக்கப்புறம் என் செல்லக்குட்டி வந்துட்டியா, வா நம்ம 2 பேரும் வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றப்போ, இங்கே ஓஜிக்கு செம்ம காண்டாகுது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக ஓடி வந்து ஒரே கிக்கு தான் அவனை. அப்படியே வந்து 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. என்னடா உன்னை அடிச்சு வெளியே துரத்திட்டாங்களா அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன எங்கள் அக்கா வந்து உங்களை நல்லா திட்டினாளா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஷாப்பில் உட்காந்து, எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், அதனால அடிக்கடி கோவப்படுவா, ஆனால் வந்து கொஞ்சம் பொய்யும் அதிகமாக சொல்லுவா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமான்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்கிறான். எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அக்காவை நீ தப்பாக பேசுவேன், நான் அவளோட ஃபேமிலி மெம்பர், நீ அப்படி கிடையாது, நீ எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ, சாரிப்பா தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்கிறப்போ, எங்கள் அம்மா வந்து நான் 8 வயசு இருக்கையில் இருந்து போனாங்க, அப்போ எங்கள் அக்காவுக்கு 15 வயசு, எங்கள் அம்மாவுக்கு ஃபின்னரெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரப்போ எங்கள் அம்மாவோட செருப்பை பார்த்து நாங்கள்லாம் பயங்கரமாக அழுதோம். அப்போ வந்து எங்கள் அக்கா மட்டும் என்ன பண்ணான்னா, எங்களுக்கு எல்லாருக்கும் பசிக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சமைச்சிட்டு இருந்தா, அவள் அழுக கூட இல்லை, அவளுக்கு கோவம் எப்படி படுறதுன்னு தெரியாது, அது மாதிரி அழுகவும் தெரியாது. அப்போ வந்து அவளை ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினச்சோம், ஆனால் இப்போ என்னமோ எங்கள் அக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியல, ரொம்ப வீக்காக இருக்கா, அவளை வந்து நினச்சி எனக்கு ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. அவளும் நீயும் டேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தெரியும், அதனால வந்து நீ அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டுலாம் நான் சொல்லலை, அட்லீஸ்ட் எங்கள் அக்காவுக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லி தான் சொல்கிறேன் அப்படின்னு இவன் சொல்கிற அந்த நேரத்தில் இதை மாதிரி லீவ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ். குட் நியூஸ் என்னன்னா, உங்கள் ஒய்ஃப் வந்து பியாஞ்சியில் இல்லை, வெக்கேஷன் போயிட்டாங்க. பேட் நியூஸ் என்னன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, டே ரூமர்ஸை கிளப்பாத, இது ஜஸ்ட் ரூமராக தான் இருக்கும், 2 பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது உனக்கு தெரியுமான்னு சொல்கிறப்போ, அப்பெல்லாம் இல்லையே 2 பேர் க்ளோஸாக பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான். பாருங்கள் 2 பேர் எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க, ஆஃபீஸ் ஃபுல்லாக இதே தான் ஓடுதுன்னு சொல்கிறப்போ, கரெக்டாக நம்மளோட யூனுக்கு வந்து நம்மளோட பார்க் கால் பண்ணி 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஹீரோயினுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணிவிட்டு இங்கே ஹீரோயின் வீட்டில் வந்து கார்னிங் பில் அடிக்குது. ஹீரோயின் யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஒரு குட்டி டெடி பியர் வச்சுட்டு சாரி அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா உள்ளக்க. திரும்ப நம்ம ஹீரோ வந்து கார்னிங் பில் அடிச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய டெடி பியர் எடுத்துகிட்டு வந்து இந்தா வச்சுக்கோன்னு சொல்கிறப்போ, திரும்ப திரும்ப எரிச்சல் பண்ணாத, அடுத்த வந்து அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. திரும்ப நம்ம ஹீரோ கார்னிங் பில் அடிக்கிறான், இவனை கொல்லாமல் விட மாட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, மிகப்பெரிய ஒரு டெடி பியர் வச்சுட்டு இந்தா இது உனக்காக தான், அக்செப்ட் பண்ணிக்கோ என் சாரி அப்படின்னு சொல்லி பாவமாக கேட்குறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. சரி கூட டெடி பியர் கோச்சிக்க போகுதுன்னு சொல்லிட்டு டெடி பியரை உள்ளே வாங்கிட்டு போகிறப்போ, என்ன டெடி பியர் மட்டும் தான் வேணுமா, நானும் உள்ளே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸாக போகிறான். இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப படப்படன்னு இருக்கு. அப்படியே 2 பேரும் உள்ள க்ளோஸாக போகிறப்போ, இங்கே வந்து பார்க்க ஹீரோயின் ஃபோட்டோ வச்சுட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி பேக்ஸோ உனக்கு என்ன பண்ணான்றது தெரிஞ்சா நீ கண்டிப்பாக வந்து அவங்க கூட ஒன்றா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே ஹீரோ அதே சமயம் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டு கிஸ் பண்ண போகிறான். இது மாதிரி நீ நினைக்கிற மாதிரி அவன் ரொம்ப நல்லவன் கிடையாது, அவன் உனக்கு என்ன பண்ணான்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு இருக்கான். அப்படியே நெத்தியில் கிஸ் பண்ணுறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இன்னும் ஒரு எபிசோட் இருக்கும், நான் 2 டேஸில் போட பார்க்குறேன். இந்த 6 இயர்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதுதான் ஸ்டோரி. வர சண்டே அப்போ அது ரிவீல் ஆகுது, கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பட்டன் ஒன்று போட்டு விட்ருங்க.